வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு சுய விளம்பரம் என்று கூட நினைத்து கொள்ளலாம், அல்லது என்னை மையப்படுத்தி நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற ஒரு வலையொலி தான் எங்களுடைய தாய் கழகம். அந்த பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியில் முழுக்க நாங்கள் பேசிய விடயங்கள் அனைத்துமே தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியும் அரசியல் ரீதியான கருத்துக்களை மையப்படுத்தியும் பதிவிட்டு கொண்டு இருந்தோம். ஆனால் சில சிக்கல்கள் அந்த பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை தொடர முடியாத ஒரு சூழல். நிதி சார்ந்த விடயத்தில் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையொலியை தொடர முடியாத ஒரு சூழல். ஆயினும் அதில் தொடர்ச்சியாக காணொலிகளை நான் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கின்றேன். அதிலையும் தமிழ் சார்ந்த விடயங்களையும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்களுக்கும் முதன்மை கொடுத்து அந்த காணொலிகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றேன். அந்த காணொலியில் எங்களுக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற ஒரு வலையொலியை தொடங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நண்பர்கள் கொடுத்த உற்சாகத்தின் அடிப்படையில் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற ஒரு வலையொலியை தொடங்கி அந்த வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த வலையொலியில் பிரதானமாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயம் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திதான். பலர் வேறு விதமான கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலைமையோ அல்லது அந்த பதில் சொல்வதற்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய நிலைமையிலோ நாம் இப்பொழுது இல்லை. காரணம், ஒவ்வொரு நிமிடமும் நம்மை விட்டு பறந்து கொண்டு இருக்கின்றன. இந்த நிமிடத்திற்குள் நாம் எதை சாதிக்கப் போகிறோம் என்பதை விட இந்த மக்கள் சார்ந்து நாம் என்ன குரல் எடுத்து வைத்தோம் என்பதுதான் பிரதானமாக பேசப்படும். மக்களுக்காக நின்றவர்கள்தான் காலம் கடந்தும் பேசப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மக்கள் சார்ந்த விடயங்களை தொடர்ச்சியாக பேசுவோம் என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது எங்களை வியப்படைய செய்திருக்கிறது. இன்னும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த நகர்வுகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை மனதிற்குள் தரக்கூடிய ஒரு களத்தை அது உருவாக்கி இருக்கிறது. உண்மையிலே அது ஒரு பெரிய சந்தோஷம் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நான் எது சுயநலம் சார்ந்த விடயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைத்து வலையொலிகளையும் பார்க்கின்ற பொழுது அந்த வலையொலிகளுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அவர்கள் அது விஞ்ஞான ரீதியாக அதை மேன்மைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு களத்திலே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் அறிவு சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த ஒரு களத்தோடு விஞ்ஞான ரீதியாக அந்த வடிவமைப்புகள், அதற்கான அலங்காரங்கள் போன்றவற்றை அவர்கள் செய்து அதை ஒரு தொலைக்காட்சி போல ஒவ்வொரு வலையொலிகளும் அதை படைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வலையொலி அல்லது நான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வலையொலியில் நான் எந்தவிதமான அலங்காரம் சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோ அல்லது அறிவு சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு அதை ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய களங்களையோ நான் எடுப்பதில்லை. என் மனதிற்குள் எது படுகின்றதோ, நண்பர்கள் இன்று இந்த கருத்தை பேசலாம் என்று சொல்கின்ற பொழுது அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு பேசக்கூடிய ஒரு களத்தை எடுக்கக்கூடிய நிகழ்வைத்தான் நான் எடுத்துக்கொண்டு இது பயணித்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக பல நண்பர்களை நாம் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருப்போம். அதாவது இன்று ஒரு குறிப்பிட்ட செய்தியை எடுக்கிறோம் என்றால் இந்த செய்தி இந்த பகுதியில் இருந்து வருகிறது என்றால் அந்த பகுதியில் நமக்கு தெரிந்த நண்பர்கள் யாரிடமாவது இந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன போன்றவற்றையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டுதான் எங்களுடைய காணொலிகளை நான் தினமும் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு முதன்மையான களத்தை கொடுத்து கொண்டு நான் பேச வேண்டும்? இது பெரும்பாலானவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதற்காக நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு மாற்று அரசியல் தேவை என்பது எழுதப்படாத சட்டம். அது இந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தமிழர் தாயகத்தில் இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருந்தாலும் சரி, புலம்பெயர்ந்த பகுதிகளில் இருந்தாலும் சரி, அனைத்து பகுதிகளிலுமே ஒரு மாற்று அரசியல் தேவை என்பதை மக்கள் விரும்புகிறார்கள். இந்த மாற்று அரசியல் எப்படி இருக்க வேண்டும்? அது மக்கள் சார்ந்த களத்தை முன்னிலைப்படுத்தி இருக்க வேண்டும், அல்லது மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலாக இருக்க வேண்டும். வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களம் ஏறக்குறைய இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு அரசியல் களமாக மாறியது. எப்படி? அந்த யாழ் மருத்துவமனையில் நடந்த பல குளறுபடிகளை அவர் எடுத்து வைத்த பொழுது எனக்கும் இது நடந்திருக்கலாமோ என்ற பதபதைப்பில் அனைவருமே ஒன்று திரண்டு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பின்னால் நிற்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது. அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசியதும், நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்து வைத்த கருத்துகளும்,
நமக்கு அவரை தேடி செல்லக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கியது. எனவே இப்படி ஒரு மாற்றத்தோடு மக்கள் சார்ந்த ஒரு களத்தோடு நிற்கக்கூடிய ஒருவர் தன்னை முதன்மைப்படுத்தி தலைவனாக வருகின்ற பட்சத்தில் இந்த மக்கள் கனவு கண்டு கொண்டிருந்த விடயங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையலாம் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான களத்தை கொடுத்து கொண்டு அவர் சார்ந்த கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது மே 1ஆம் தேதியிலிருந்து இதற்கு ஒரு மாற்றமான ஒரு களத்தை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய வலையொலி மக்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு, அதாவது அந்த விஞ்ஞானம், அறிவு சார்ந்து அல்லது இதில் இருக்கக்கூடிய வடிவமைப்புகள், இதில் சொல்லப்படுகின்ற அந்த ஓசையின் தாளங்கள், இவைகள் அனைத்துமே மக்களை கவரக்கூடிய விதத்தில் இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் வெகு விரைவாக பலருக்கு சென்றடையும் என்று நண்பர்கள் பலர் சொன்னதின் அடிப்படையில் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வலையொலியை அதாவது மற்ற பிற வலையொலி நடத்தக்கூடிய தோழர்கள் எப்படி அதை ஒரு அலங்காரமாக அல்லது ஒரு அடையாளமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதுபோல வடிவமைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் தோன்றி இருக்கிறது. அதற்கு நான் உங்களுடைய கருத்துக்களை கேட்கிறேன். என்ன கருத்துகள் வேண்டுமென்றால், இந்த வலையொலியை நீ இப்படி நடத்தினால் சிறப்பாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தாக்கமோ, அல்லது இந்த வலையொலியில் இவைகளை சேர்த்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்திலோ, உங்கள் மனதில் என்னை விட அறிவு சிறந்து ஆற்றல் சிறந்து இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எனவே நீங்கள் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டால் அது சிறப்பாக இருக்கும். எனவேதான் நான் முதலிலே இந்த காணொலியை பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன், இது சுயம் சார்ந்த ஒரு காணொலி என்று. அதுதான் என்னை சார்ந்த ஒரு காணொலியை தான் உங்கள் முன்னால் நான் வைத்திருக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது எனக்காக ஒதுக்குவீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. எனவே இந்த காணொலியை நீங்கள் முதலில் இருந்து கடைசி வரை பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. நான் 2 விடயங்களில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். ஒன்று, ஒரு மாற்று அரசியல் தமிழர் தாயகத்தில் கட்டுவிக்கப்பட வேண்டும். அதுபோல பலர் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கையின் அடிப்படை அல்லது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் அல்லது இப்படி நடைபெறுவதற்கான களங்கள் இருக்கலாம் என்கின்ற பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய அந்த விடயத்தில் நானும் நம்பிக்கையாக இருக்கிறார் என்கின்ற விடயத்தில் நான் யாரை குறித்து சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். இருக்கிறார் என்கின்ற விடயத்தில் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், பல விடயங்களை குறித்து பலர் பலவிதமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஏதோ எங்கோ ஒரு உண்மை இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை அது மனதிற்குள் தருகின்றது. எனவே இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆயினும் நாம் இப்பொழுது நம்முடைய வலையொலி சார்ந்த களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய களத்தோடு இதில் பல தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு பலரை நாம் பேட்டி எடுத்து வெளியிடக்கூடிய ஒரு களங்களை கட்டி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வருவதற்கான ஒரு தேடலோடு இந்த வலையொலியை நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். இப்பொழுது தேவை உங்களுடைய கருத்துகள் மட்டும்தான். அதற்காக காத்திருக்கின்றேன். நன்றியுடன், இன்பா.